வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் சவுத் இண்டியன் மஷ்ரூம் கறி. டேஸ்டான டிஷ் இது. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அஜீரண கோளாறு ஏற்படாது. இந்த சைட் டிஷ் இருந்தால் 10 சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். வாங்க அடுப்பை பற்ற வைப்போம். தேவையான பொருட்கள்: 200 கிராம் காளான், 50 கிராம் குடமிளகாய், 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு கட்டி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அரை ஸ்பூன் சில்லி சாஸ், அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 காஷ்மீரி சில்லி, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசி முக்கு, கொஞ்சம் கல்பாசி, 50 ml கடலை எண்ணெய், ஒரு ஸ்பூன் கல் உப்பு, 2 ஸ்பூன் சர்க்கரை. வாங்க நண்பர்களே, காய்களை கட் பண்ண ஆரம்பிப்போம். மஷ்ரூமை மீடியம் சைஸில் கட் பண்ணிக்குவோம். பூண்டை நைஸாக கட் பண்ணிக்குவோம். இஞ்சியையும் நைஸாக கட் பண்ணிக்குவோம். வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணிக்குவோம். தக்காளியையும் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்குவோம். நல்லா பாருங்கள், ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு சைஸில் வெட்டியிருக்கிறோம். பூண்டு, இஞ்சி, குடமிளகாய் நைஸாக வெட்டியிருக்கோம். மீதி உள்ள காய்களை மீடியம் சைஸில் வெட்டியிருக்கோம். இப்படி காய்களை வெட்டி டிஷ் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டு நம்ம டிஷ்ஷுக்கும் கிடைக்கும். பற்ற வச்சுருவோமா அடுப்பை? கடாயை வச்சாச்சு, பற்ற வச்சாச்சு. 3 ஸ்பூன் கடலை எண்ணெயை கடாயில் ஊற்றுங்க. கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாசி மொட்டு, கல்பாசி வதக்கிக்கிங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டுருங்க. பூண்டு, இஞ்சி, உளுத்தம்பருப்பு, மிளகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், சோம்பு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கணும். 3 காஷ்மீரி சில்லியையும் கிள்ளி போட்டுக்குங்க. நல்லா கிள்ளி போட்டுட்டு வதக்கிக்கிங்க. 1 நிமிஷம் பிளேட்டில் கொட்டி 10 நிமிஷம் ஆற விடுங்க. கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுருவோம். நல்லா வதக்கிக்கிங்க. அதையும் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி அதில் போடுவோம். அதையும் நல்லா வதக்குவோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஆற விடுவோம் 10 நிமிஷத்துக்கு. சின்ன ஜார் மிக்சியில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற மசாலாவை கொட்டி ரெடி பண்ணிக்குவோம். இப்போ ட்ரையாக அரைப்பட்டிருக்கு. தண்ணி தேவை. எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு பார்த்துக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு.
இந்த மசாலாவை எடுத்து ஒரு தட்டில் தனியாக வச்சுருவோம். சின்ன ஜாரை கழுவின அந்த தண்ணியை வச்சுருங்க. பின்னாடி யூஸ் பண்ணிக்குவோம். மிக்சியில் இருக்கிற பெரிய ஜாரை ரெடி பண்ணிக்குவோம். அதில் ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி கலவையை போட்டு 10 செகண்டுக்கு கரைன்னு அரைச்சா நம்மளுடைய பேஸ்ட்டு ரெடி ஆகிடும். அடுப்பை பற்ற வைங்க. கடாய் கொஞ்சம் சூடானதும் 6 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 கொத்து கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலை பொரியணும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஏற்கனவே அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் அதில் போட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஏற்கனவே வதக்கி வச்சதுனால ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். அதோட பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கிட்டுருங்க. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்குவோம். உப்பை போட்டுட்டு கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. உளுத்தம் பருப்பு போட்டிருக்கிறதால அடி பிடிச்சிக்கும், அதனால் வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் போட்டுக்குவோம். மஷ்ரூம் கலவையை நல்லா போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருங்க. மஷ்ரூம் போட்டு முடித்ததும் குடமிளகாயையும் போட்டுருவோம். அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்குவோம். அதோட சிக்கன் மசாலா தூளை போட்டுக்குவோம். ஒரு வதக்கிக்கிங்க. சிக்கன் 65 மசாலாவையும் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். அதையும் போட்டு வதக்கிக்கிங்க. கொஞ்சம் நல்லா வதக்கணும். சாட் மசாலா தூள் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து போட்டுக்குவோம். போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருங்க. வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச ஜாரில் இருக்கிற அந்த தண்ணி அலசிட்டு ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. எவ்வளோ தேவையோ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. ஒரு 250 ml தண்ணி நமக்கு போதும் இதுக்கு. அந்தளவுக்கு நல்லா வதக்கி லைட்டாக மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்குவோம். அந்த எண்ணெய் கசிஞ்சு மேலே வர வரைக்கும். இந்த ஸ்டைலில் பண்ணுற நம்மளுடைய கிரேவி 5 ஸ்டார் லெவலில் இருக்கும். இப்போது 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்குவோம். நம்ம வச்சுருக்கிற எல்லா சாஸையும் இதில் சேர்த்துருவோம். இந்த சாஸு சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணோடனே 5 ஸ்டார் லெவலில் இருக்கிற டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். எல்லா சாஸையுமே போட்டுடுங்க. கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருங்க. கஸ்தூரி மேத்தியை கசக்கி விட்டுட்டு நல்லா கசக்குங்க. கசக்கி விட்டுட்டு கொஞ்சம் கிள்ளி போட்டுக்குங்க. பிச்சை மாதிரி அப்படி அப்படியே போட்டுக்குங்க. தூணை மாதிரி போட்டுக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறுங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்குவோம். இது எதுக்காகனா நம்மளுடைய கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். அதோட கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும்.
அதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம ஆட் பண்ணுறோம். கிளறி விட்டுக்குங்க. ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இப்போது நம்ம கொத்தமல்லி இலையை கட் பண்ணி பொடியாக அது மேலே போட்டுருங்க. நம்மளுடைய டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிட்டு, இதுதான் மெயினே, இதுக்கு தேவையான ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1½ ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலை தூணிங்கன்னா நம்ம ஸ்டார் ஹோட்டல் சவுத் இண்டியன் மஷ்ரூம் கறி ரெடி. இந்த வீடியோவை கவனமாக பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் வீட்டில் பாசத்தோடு சமைங்க. எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். உங்கள் செஃப் மாலு.